வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கிளாஸ் சேஞ்ச் ஸ்க்ரோலை வந்து எடுத்திருப்பாரு. இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பார். இதை கேட்டவொடனே உனக்கு இது மட்டும் எப்படி பத்தும், நீ தான் இந்த இடத்துல வந்து எல்லா வேலையும் பார்த்த, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த யங் மேஜ் போயிட்டு அந்த ட்ரெஷர் செஸ்ட்டில் வந்து ஒரு ரிங் எடுத்து அவன்கிட்ட கொடுப்பா. அந்த ரிங்கையும் நம்ம ஹீரோ வந்து சரி அப்போ நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பான். அப்போ தான் அவளும் நினைப்பான், இவன் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளாகவும் இருக்கான், அதே சமயம் இவ்வளோ பொலைட்டாகவும் இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு 4 மணி நேரத்துலேயே நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போயிடுறாப்புல. நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் போனேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியை அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ டேஞ்சரஸான இடத்துக்கு வேறு போயிருக்கேன், என்கிட்ட சொல்லாமல் போயிருக்கேன், உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சொல்லுவான், அதான் நான் திருப்பி வந்துட்டேன் ஆன்ட்டி, என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவான். சரி இது அழுகாதீங்கன்னு சொல்லிட்டு கண்ணை வந்து தொடச்சி விடுவான். அப்போ தான் அந்த ஆன்ட்டியை சொல்லுவாள், இவளை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்ப நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், ஆனால் இவள் இவ்வளோ பெரிய க்யூட்டான பொண்ணாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் க்யூட்டியும் தாண்டி இவள் ஒரு பவர்ஃபுல்லான ட்ராகன் நீ சொன்னதை வந்து என்னால் இப்போயும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி சொல்லுவாள். அந்த ஆன்ட்டி வந்து அவட்ட பார்த்துட்டு, நீ இத்தனை நாள் சாப்பிட்ருக்கவே மாட்டியே நல்லா, இன்றைக்கி வந்து என்னோடய சாப்பாடு தான் உனக்கு அப்படின்பா. இதை கேட்ட உடனே அவளும் ஆன்னு சொல்லிட்டு தலையாட்ட ஆரம்பிச்சிருவா ட்ராகன். அவங்க ஆன்ட்டி வந்து அப்போ தான் வந்து திரும்பி பார்க்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த கிளாஸ் சேஞ்ச் ஸ்க்ரோல் எடுத்து நம்ம ஆன்ட்டி கிட்ட கொடுப்பான். ஆன்ட்டியோ வந்து இந்த ஸ்க்ரோல்லாம் வந்து ரொம்ப வேல்யூவானது, இதை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த வேல்யூ பற்றிலாம் கவலைப்படாத ஆன்ட்டி, என்கிட்ட பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபோன் எடுத்து காமிப்பான். அந்த ஆன்ட்டி இதை பார்த்த உடனே வந்து, இவ்வளோ அமௌண்ட்டா, நீ கடைசியில் வந்து வாழ்க்கையில் உருப்படுற மாதிரி ஏதோ பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பா. அப்போ தான் அந்த ஹீரோவும் சொல்லுவான், இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, இந்தாங்க இந்த ஸ்க்ரோலை வைங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்ட்டி கையில் வந்து அந்த ஸ்க்ரோலை கொடுப்பான். நம்ம ஹீரோ கொடுத்த உடனே அந்த ஆன்ட்டி அந்த ஸ்க்ரோலை யூஸ் பண்ணுவாள். யூஸ் பண்ண உடனே நம்ம ஆன்ட்டி வந்து அவங்களோட ப்ரொஃபஷனை ஃபுல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவா. சேஞ்ச் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஹீரோ கேட்போம், உங்களுக்கு என்ன ஆன்ட்டி ப்ரொஃபஷன் கிடச்சுன்ட்டு. அப்போ தான் அந்த ஆன்ட்டி சொல்லுவாள், எனக்கு கிடைச்சது என்ஹான்ஸ்மெண்ட் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன ஆன்ட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறதுக்கு சொல்லுவான், நான் சமைச்சு கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்றது மூலிமா உங்களோட பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவான். சூப்பர் இது ஆன்ட்டி, ஆனால் வந்து இந்த பிளாக் ட்ராகன் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ தான் அந்த பிளாக் ட்ராகன் வந்து ஆன்ட்டி சமைச்சு கொடுத்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கும். அடுத்த சீன்லேயே வந்து நம்ம காமிக்கிறது வந்து அந்த யங் மேஜ் வந்து வீட்டுக்கு போயிருப்பாள். அப்போ தான் அந்த யங் மேஜ் கிட்டே அந்த சீக்ரெட் இடத்துல நடந்ததெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க டேடி வந்து கேட்டுருப்பார். அந்த யங் மேஜ் எல்லாத்தையுமே சொல்லுவாள். அப்போ தான் கேட்பார், சரி இவ்வளோ இது அவன் பண்ணியிருக்கான், உன்னோட உயிரையும் காப்பாற்றிருக்கான், அவனுக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த யங் மேஜ் சொல்லுவாள், டேடி நான் அவனுக்கு வந்து $1,000,000 தரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. $1,000,000 நமக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ஒரு ட்ராகன் டீமு, ட்ராகனை வந்து அடக்கி ஆளக்கூடியவன், அவனோட ட்ராகன் பவரை பற்றி நீ எதுவும் வந்து யோசிக்கலையா அப்படின்னு கேட்பான். ஆமாம் டேடி, நீங்கள் எதுவும் யோசிக்கல, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் மேஜ் சொல்லுவாள். என்னை பார்த்தா வந்து அந்த பவருக்காக அலையிறவன் மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் அவன் என்ன மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டாங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது இருக்கிறவரில் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பாவும் சொல்லுவான். அது கேட்ட உடனே அந்த யங் மேஜும் சொல்லுவான், டேடி நான் நாளைக்கு போய் அந்த பணத்தை கொடுக்க போகிறேன், நீங்களே என் கூட வரீங்களான்ட்டு. நான் வரணும்னு தான் ஆசை, ஆனால் என்னால் அங்கே வர முடியாது, ஏன்னா வந்து டைன்ஸு கிங்டத்தோட வந்து பிரின்சஸ் வந்து நாளைக்கு வராங்க, அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு நான் போகணுன்பான். ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த டைன்ஸு கிங்டத்தை சேர்ந்த பிரின்சஸும் அவனோட பாடி கார்ட் 2 பேருமே வந்து நம்ம ஹீரோவோட கடை இருக்கிற சைடு தான் போயிருப்பாங்க. திடுதிப்புன்னு அங்கே போயிட்டு கடைக்குள்ளே யாராவது இருக்கீங்களான்னு கத்துவாங்க. கத்தும்போது தான் அந்த ஆன்ட்டி வந்து நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து, இன்றைக்கி கடை மூடி இருக்கு, நீங்கள் நாளைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் அந்த பிரின்சஸ் வந்து பாடி கார்டுக்கிட்ட கேட்பா, கடை மூடி இருக்கா, என்ன சொல்லிகிட்டு இருக்கா இவ, நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு கேட்பான். பாடி கார்டும், நான் உங்ககிட்ட எப்படி தவறாக சொல்லுவேன், இதுதான் கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்ட்டி கேட்பா. கேட்ட வேகத்துலேயே அந்த பாடி கார்டு வந்து நகர்ந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியை வந்து அடித்து தள்ளி விட்ருவா. தள்ளி விட்ட உடனே வந்து இந்த பிரின்சஸ் வந்து கேட்பா, உனக்கு வந்து லூ ஃபேன்னு சொல்லிட்டு யாராவது இங்கே இருக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோவும் டக்குன்னு என்ட்ரி கொடுக்குறோம். என்ட்ரி கொடுத்துட்டு யாராவது என்னை பார்க்க வந்திருக்காங்களா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. அப்போ தான் அந்த ஆன்ட்டி வந்து கீழே விழுந்து அடிபட்டிருக்கிறத வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு கத்திட்டு இங்கே வந்து இறங்கி வருவான். ஆனால் அந்த பிரின்சஸோ, இந்த இடம் ஃபுல்லாமே நாத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாள். ஆன்ட்டி உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு சொல்லிட்டு நம்ம லூ ஃபேனை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த பிரின்சஸ் சொல்லுவான், ஓ லூ ஃபேன், நீ தான் அந்த லூ ஃபேனா, இந்த பிரின்சஸ் உன்னை பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னா, நீ எதுக்கு என்னை இங்கே பார்க்க வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ தான் அந்த பாடி கார்டு சொல்லுவான், இந்த பிரின்சஸ் வந்து உனக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியா, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் தேவையில்லை அப்படின்பா. ஆப்பர்ச்சுனிட்டியை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் சொல்லுவாள். அப்படின்னு சொன்ன உடனே வந்து அந்த இடத்துல அந்த பாடி கார்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி காமிப்பான். அந்த சூட்கேஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராகன் எக் தான் இருக்கும். இந்த ட்ராகன் எக்கை பார்த்த உடனே நம்ம ஹீரோ, என்னது ட்ராகன் எக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்ப்பான். ஆமாம், இதுதான் ஒரு ட்ராகன் எக் தான், இது ஒரு எர்த் ட்ராகன் எக், மிகவும் பவர்ஃபுல்லானது, உன்னோட வாழ்க்கையில் நீ உருப்படணும்னா ட்ராகன் தேமுறா நான் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு அடிமையாரு, இந்த ட்ராகன் எக் வந்து உன்னோடது அப்படின்னு சொல்லுவான். இதை சொன்ன உடனேவே நம்ம ஹீரோ வந்து, எனக்கு அந்த ட்ராகன் எக்கே தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். எல்லாத்துக்கும் பாய்.